இந்த கல்லூரிய முன்னாள் மாணவர்கள்ங்கிற முறையில் நான் 2002 to 2005 பேட்ச் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மாணவன். ஆனால் எனக்கு ஒரு பெருமை உண்டு. நம்ம கல்லூரியில் படித்து இந்த கல்லூரியில் மூத்த ஒரு பேராசிரியராக கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற பெருமை எனக்கு உண்டு. அந்த பதிவு உங்கள்கிட்ட சொல்லிடணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் எங்களுடைய அன்றைய சூப்பர் ஸ்டார் தான் காரணம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் தான் சார். வாரத்துக்கு ஒரு நாள் எந்த நாட்டுக்கு போறான்னு தெரியாது, எந்த ஊருக்கு போறான்னு தெரியாது. இங்க வரும்போது எந்த கெட்டப்ல வருவாங்கன்னு தெரியாது. பிரெஞ்சு படிச்சு வருவாங்க சாரு, ஒயிட் கார்ல வருவாரு, பிளாக் கார்ல வருவாங்க. ஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தாலும் அந்த கண்ட்ரில அன்னைக்கு ஃபேமஸான ஷர்ட் என்னவோ அந்த ஷர்ட்டோடய வருவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம படிக்கிற காலத்துல காலேஜ் படிக்கிற பையன் நம்மளா சாப்பிடும். இந்த ஆடிட்டோரியம்லாம் அன்னைக்கு கிடையாது. எல்லா கண்டிப்பா கையோட நேரம் கழிவு வந்துட்டு இருப்பாங்க. நேரம் என்ன விஷயம் பார்க்குது. அப்போ அதுக்கப்புறம் இறைவன் நல்லா எல்லா விஷயத்தையும் சார் மூலயமா இந்த பில்டிங்ல இந்த கிளாஸ் வைஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணுற ப்ராசஸ் பார்த்தாங்க. ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இடம் தான் மீட்டிங். காலையில் 9 மணிக்கு காலேஜ், 3:30 மணிக்கு க்ளோசிங் முடியும். கோ எஜுகேஷன் தான். கரெக்டாக பர்ஃபெக்டாக 9:55 ஒரு பெல் அடிக்கும். பசங்க போய் உட்காந்துருக்கோம். 10 மணிக்கு ஒரு பெல் அடிக்கும். அப்போதான் இந்த கூடாரத்துலேருந்து இத்தனை பெண்கள் அங்கே இருக்காங்களா அப்படின்னு ஒரு டவுட்டோட அந்த பெண் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, வரிசையை வந்து கிளாஸ் வந்து உட்காருவாங்க. கரெக்டாக 9லேருந்து 9:45 ஃபர்ஸ்ட்டாக வரலாம். 9:45 ஒரு பெல் அடிக்கும். அந்த பிள்ளைங்க எழுச்சி வெளில போனதுக்கு அப்புறம் 9:50 அடுத்த பெல்லுக்கு தான் பசங்க எழுச்சி வெளில வருவாங்க. இவ்வளோ பர்ஃபெக்ஷனோட இருந்த காலேஜ் தான் இது. இன்னைக்கு வரைக்கும் அந்த பர்ஃபெக்ஷனோட இருக்கணுங்கிற ஒரு முயற்சியினோட தான் எல்லா ப்ராசஸுமே போயிட்டு இருக்கு வரைக்கும். இந்த ப்ரோக்ராமுக்கு வந்துடணுங்கிற ஆசையோட நானும் வந்துட்டேன். அதே சமயத்தில் சேனலை பற்றி இருந்த விஷயங்கள் பெருமையாக சொல்லணும் அப்படின்னா, அன்றைய தூங்குறதுக்கு 1 மணிக்கு தூங்கி காலையில் 6 மணிக்கு ஏஞ்சி அன்னைக்கே தூங்கி அன்னைக்கே ஏஞ்சி அன்றைய பொழுது வேலை என்னங்கிறத பார்க்கக்கூடிய ஒரே ஒரு கேட்டாங்க. இவ்வளோ ஸ்ட்ரிக்டான காலேஜ், பசங்க பொண்ணுகளை பார்க்க முடிய மாட்டேங்குது, பேச முடிய மாட்டேங்குது. அப்படிங்கும்போது சாருடைய வழிகாட்டுதலும் சரி, சார் அதை எப்படி டேக் அவுட் பண்ணணும், எப்படி அதை மீட் அவுட் பண்ணணும், எப்படி அதை ப்ராசஸ் பண்ணணும். அன்னைக்கு இருந்த பிரின்சிபால்ஸும் பார்க்கும்போது வைஸ் பிரின்சிபால்ஸ் அருணா சார், மிச்சமூர்த்தி சார், அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் பண்ணும்போது அந்த 3 இயர்ஸில் வந்து மல்டிபிள் ஒர்க்கை பார்த்தாச்சு. 2001 இங்கே லேண்ட்மார்க் ஆரம்பிக்கிறோம். 2004 ஹாஸ்டல் லேண்ட்மார்க் ஆரம்பிக்குது. அந்த 2000 ஹாஸ்டல் லேண்ட்மார்க் ஆரம்பிக்குது என்னோட செகண்ட் இயர் வாய். அப்போதைக்கு ஒரு மாதம் ப்ரோக்ராமு வைரமுத்து சார், விசு சார், யாரை வேணாலும் நம்ம ஈஸியாக நம்ம கண்ணு போட்டோம்னாலும் நிப்பாட்டி இவங்க உங்கள் லைஃபுக்கு என்ன சொல்கிறாங்க விஷயத்த ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணணும். அன்னைக்கெல்லாம் தெரியல யார் அவங்க அறிவுக்கு நீ கிடைக்குமா. இன்னைக்கு நாங்கள் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணும்போது பார்க்குறேன், அந்த கெஸ்ட்டு கிட்ட போய் நம்ம கிட்ட பேச முடியுமா, நிற்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறேன். இன்னும் அந்த பழக்கம் இருக்குது. இருந்தாலும் அந்த ஃபோக்கஸோட அந்த விஷயங்களை நம்மளுக்கு அன்னைக்கே இதெல்லாம் நம்மளுக்கு ஃபியூச்சரில் தேவைப்படுகிற விஷயத்த நம்மளை அள்ளி கொடுத்த அந்த காஜர் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது சாரோட லைஃப் ஸ்கில் நிறையாவே சொல்லியிருக்காங்க. படித்தது, ஸ்கூல் லைஃபு, வேலைக்கு போனது, கவர்மெண்ட் ஜாப் வேணாம், அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனேட் பார்க்கணும், ப்ரொஃபஷனேட்டை இண்டிவிஜுவலாக பார்க்கணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு சொசைட்டி நம்ம என்ன செய்யணும், நம்ம பிறந்த ஊருக்கு என்ன செய்யணும். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் அந்த காலேஜில் எழுதும்போது ரொம்ப சங்கடமாக இருக்கும். ராஜகிரி, பஜா காலேஜா, ஆப்ஷன் ஃபுல்லாக இருக்கும். அது சொன்னால் ரோல் அது இருக்காது. எக்ஸாம் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், ஆன்சர் ஷீட்டாக இருக்கட்டும், ஒரு ஃபார்ம் ஃபில்அப் கொடுக்கும்போது காலேஜில் ஃபுல்லாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மனசு விஷயம் ஆகிடுச்சு. சார் அந்த ஊருக்காக ஏதோ செய்யணும்னு நினச்சி அப்படியே இருந்து நம்ம எல்லாரையும் வாழ வச்சுட்டாங்க. பொறுத்த வரைக்கும் சார் வேலையை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் லைப்ரரிலாம் இருந்தபோது 2 நாள் தான் வருஷத்தில் லீவ் கிடைக்கும் சொல்லுவாங்க. ஒன்று இண்டிபெண்டன்ஸ் டே, ஒன்று வந்து ரிபப்ளிக் டே. அந்த 2 நாள் மட்டும்தான் அஸ் லைப்ரரிலாம் ஒர்க் பண்ணும்போது அந்த 2 நாள் மட்டும் தான் லீவ் இருக்கும். பட் அதுவும் லீவ் கிடையாது. காலைல ஃப்ளாக் ஹாஸ்டிங் முடிச்சுட்டு லஞ்சுக்கு அவங்க ரெஸ்ட்டு போட்டுட்டு போகிறோம். அப்போ அந்த ரெஸ்ட் டே நம்மளுக்காக ஒதுக்கிருக்காங்க போது ஐ வெரி தேங்க்ஃபுல் டு யூ சார். அவங்க Tuesday August 15 அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். கல்லூரியுடைய மேலும் பல வளர்ச்சிக்கு எங்களால் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கிடம் கேட்டுக்கொள்ளுங்கள், பகிர்ந்து கொள்ள என்பதை தருணத்தில் பதிவு செய்து கொண்டு நன்றி தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் மணி சார். இந்த அடுத்த வருஷத்துல ஒரு டாக்டர் மணி சார் நான் ஆயுர்வேதியில் மணி சார் ஆல்ரெடி இந்த வருஷம் சப்மிட் பண்ணுற பேப்பர்ஸ் எல்லாம். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து டாக்டர் ஆகிடும். ஸோ தேங்க்யூ மணி சார்.